கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. கும்பத்தோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும், களத்திரஸ்தானத்துல கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க. கும்பராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே சமயம் ஒரு நிம்மதி பெருமூச்சையும் தந்திருக்குமுங்க. அன்றைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோங்க. இந்த தகவல் நீங்கள் தற்செயலா பார்க்கலைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த 7.5 சனியின் மிக கடுமையான கட்டமான ஜென்ம சனியின் பிடியிலிருந்து இப்பொழுது ஒரு வழியா விடுபடுகிறீர்கள். உங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைகளையும் உடல்நல பாதிப்புகளையும் சுமக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கலையே, இருந்தும் என் சொந்த ராசியிலே சனி அமர்ந்து என்னை ஏன் இவ்வளவு சோதித்தார் என்ற கேள்வி உங்கள் மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விக்கான விடையும் ஒரு புதிய வாழ்வாதாரமும் கிடைக்க போகும் வாத சனியின் காலம் தொடங்கிவிட்டதுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னால மனதார ஜெய் ஹனுமான்னு பதிவிடுங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவு கொடுத்துடுங்க. கும்பராசிக்காரர்கள் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான நகர்வை ஏற்றி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்கிறாருங்க. நவகிரகங்களின் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போது உங்களுக்கு தனவாக்கு மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சீரமைக்க போறாருங்க. 2ஆம் இடம் என்பது பாத சனின்னு சொல்லப்பட்டாலும் ஜென்ம சனியை விட இது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தருங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்கள் மனதை பிளப்பது போலவோ அல்லது உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்துவதாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை அடுத்த கட்ட நிம்மதிக்கு அழைத்து செல்ல போகும் மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்கள் குடும்பத்துல உள்ள ஒரு மூத்த பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்கள் அலுவலகத்துல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுல ஒரு பெண்ணா கூட இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு ரகசிய தகவல் உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்க்குமுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சவால்கள் வந்தன என்பதை நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ளணுமுங்க. கும்பராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஞானம் மிக்கவர்களுங்க மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களுங்க. ஆனா கடந்த 2.5 ஆண்டுகளா உங்கள் ராசியிலேயே சனி அமர்ந்து உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைத்திருப்பாருங்க. நீங்க ஒருவரை தெய்வமா நம்பி இருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காம உங்களை தவிக்க விட்டுருப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் அல்லங்க, இது சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்த வைத்த ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்பொழுது கும்பராசிக்காரர்களோட ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் ஆகுங்க. இது உங்களுக்கு முடங்கி கிடந்த பணத்தை திரும்ப பெறும் யோகத்தையும் குடும்பத்துல நிலவி வந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவையும் தருமுங்க. உங்க வாழ்க்கையிலேயே இப்பொழுது ஒரு புதிய நிதானம் தொடங்குகிறதுங்க. இப்பொழுது அந்த ஜென்ம சனியின் பிடி விலகிவிட்டதால மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பகவானோட மாறுதல் உங்கள் முகத்துல ஒரு பொலிவும் பேச்சுல ஒரு நிதானமும் பிறந்திருக்குமுங்க. யாரை உங்கள் குடும்பத்திற்குள்ள அனுமதிக்க வேண்டும், யாரிடமிருந்து ரகசியங்களை காக்க வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்குள்ள இப்போது முழுமையா இருக்குமுங்க.
2ஆம் இடத்து சனியின் காலம் என்பதால உங்க வாக்கு பலிதாகுமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு தெளிவு பிறக்குமுங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போது உங்களை பேச்ச கேட்க தொடங்குவாங்க. இதுவரை உங்களை முடக்கி போட்ட உடல்நல பாதிப்புகள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்குமுங்க. இந்த மாற்றம் உங்கள் குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமுங்க. தேவையற்ற சந்தேகங்கள் விலகி ஒரு அமைதி நிலவுமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்ட போது விலகி சென்ற உறவுகள் இப்பொழுது உங்க பேச்ச தேடி வருவார்கள். இது உங்களுக்கு ஒரு ஆறுதலா தெரிந்தாலும் உண்மையில அவர்கள் உங்கள் கையில் இருக்கும் பணத்திற்காக தான் வருகிறார்கள் என்பதை நீங்கள் விழிப்புணர்வுடன் உணர்ந்து கொள்ளணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்கங்க. அவங்க சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க குடும்பத்துல இருந்த நீண்ட கால பகைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்பராசியின் ஜாதகத்துல சனி பகவான் உங்கள் ராசிநாதன்க. 2ஆம் இடமான மீன ராசி என்பது குருவின் வீடுங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் வீட்டுல அமர்வதால உங்களுக்கு ஆன்மீக செல்வாக்கும் நாவன்மையும் உண்டாகுமுங்க. குறிப்பா காதலில் இருக்கும் கும்பராசிகளுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டமுங்க. இதுவரை காதலில் இருந்த குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் குறையுமுங்க. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கிய நிலை இப்பொழுது மெல்ல மெல்ல மாறுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் தோழியின் மூலமா ஒரு சமாதான தூது வருங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி உங்க காதலை உறுதி செய்யலாமுங்க. 7.5 சனி காலத்துல காதல்ல விரிசல் விழுந்தவர்களுக்கு இப்போது அதை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குமுங்க. திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனல் பறக்கும் சண்டைகள் குளிர தொடங்குங்க. 2ஆம் இடத்து சனி என்பது குடும்பத்துல ஒரு கௌரவத்தை தருவாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகள் ஒரு குடும்ப பெரியவரின் தலையீட்டிற்கு பிறகு மறைந்து விடுமுங்க. மார்ச் 15ஆம் தேதி வாக்குல உங்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லது பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த நேரத்துல நீங்க கருஞ்சொற்களை தவிர்த்து அன்பாக பேசினா உங்கள் குடும்பம் ஒரு சொர்க்கமா மாறுமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கும்பு ராசிக்காரர்கள் இப்போது நிதானமா முன்னேறலாமுங்க. 2ஆம் இடத்து சனி என்பது பேச்சினால் வருமானத்தை பெருக்க வைப்பாருங்க. புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதுங்க. ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருமுங்க. அது உங்கள் பொருளாதார நிலையை சீரமைக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதையும் நிலுவையில் இருந்த ஊதியமும் தேடி வருமுங்க. உங்கள் பேச்சை கேட்டு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு சீரான வளர்ச்சியை சந்திப்பீங்க. 7.5 சனியின் ஜென்ம சனி காலத்துல நீங்கள் இழந்த பணத்தை இப்போது மெல்ல மெல்ல சேமிக்க தொடங்குவீர்கள். 2ஆம் ஸ்தான சனி என்பது குடும்ப சொத்துக்கள் மூலம் லாபத்தை தருவாருங்க. நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கந்து வட்டிக்கு கடன் வாங்கவோ கூடாதுங்க. அப்படி செய்தால் பாத சனி காலத்துல உங்கள் பெயருக்கு களங்கம் வரலாமுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்குமுங்க. வங்கி சேமிப்புல கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையில மறைந்திருந்த பல பொய்கள் இப்பொழுது உங்கள் முன்னாடி அம்பாளமாகுங்க. உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் இப்பொழுது உங்கள் பேச்சின் வலிமையால பின்வாங்குவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருமுங்க. இனி உங்கள் சக்திய தேவையற்ற வாக்குவாதங்களுக்காக செலவிட மாட்டீர்கள். உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த ஒரு வறுமை மற்றும் மனக்கசப்புகள் ஆறுங்க. கண் மற்றும் பற்கள் சம்பந்தமான உபாதைகள் இருந்தா அதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்க நீண்ட நாட்களா அனுபவித்து வந்த தலைவலி மற்றும் உடல் சோர்வு நீங்குமுங்க. ஜென்ம சனி விலகுவதால உங்கள் மனதில் இருந்த பாரம் குறையுமுங்க. உங்கள் நடத்தையில் ஒரு அமைதி தெரியுங்க. முறையான உணவு பழக்கம் மற்றும் தியானம் செய்வது உங்கள் பாத சனியின் பாதிப்பை குறைக்குமுங்க. உண்ணும் உணவுல கவனம் தேவைங்க. ஏனெனில் 2ஆம் இடம் என்பது உணவு பழக்கத்தையும் குறிக்குமுங்க. மது மற்றும் புகைப்பழக்கம் இருந்தா அதை விட்டு விடுவது இதுவே சரியான நேரம்ங்க. கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கௌரவமான காலமாகுங்க.
இதுவரை உங்கள் பேச்சுக்கு மரியாதை தராதவர்கள் இனி உங்கள் சொல்லை கேட்டு நடப்பார்கள். உங்கள் குடும்பத்துல உங்கள் கை ஓங்குமுங்க. உங்கள் பிள்ளைகளின் கல்வி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க. வீட்டில் உள்ள பெண்களுடன் நீங்கள் செலவிடும் நேரம் உங்களுக்கு பல நுணுக்கமான விஷயங்களை புரிய வைக்குமுங்க. ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க. ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு அமைதியை தருமுங்க. கும்பராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னென்றால், உங்க வார்த்தையில நிதானம் காட்டுங்கள். 2ஆம் இடத்து சனி என்பதால் கோபத்துல நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை உங்கள் உறவை சிதைக்க கூடுமுங்க. சனி பகவான் மீனராசிக்கு செல்வதால உங்கள் அறிவுத்திறன் மற்றும் வாக்குவன்மை அபரிமிதமா வேலை செய்யுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட பல குடும்ப ரகசியங்கள் இப்போது தானாகவே உங்களிடம் வந்து சேர்முங்க. நேர்மையான பாதையில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை தருவாருங்க. உங்களை பற்றி அவதூறுகள் பரப்பியவர்கள் இப்போது உங்கள் முன்னால மௌனமாகி போவார்கள். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கவே சோதனைகள் முடிந்து படிப்படியான முன்னேற்றம் தொடங்குற காலமா அது இருக்குமுங்க. உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு புகழ தருவாருங்க. அந்த தெளிவோடு சனியின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒரு புதிய அர்த்தத்தை பெறுமுங்க. முடிவா கும்பராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு சென்ம சனியின் கொடுமையிலிருந்து விடுதலை தரும் பயிற்சிங்க. பாத சனி என்பதால பேச்சுல கவனம் இருந்தா இது ஒரு போர்க்காலம்ங்க. ஒரு பெண்ணின் ஆலோசனை உங்கள் வாழ்வின் குழப்பத்தை நீக்குமுங்க. இறை நம்பிக்கையுடனும் பெரியவர்களின் ஆசையுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை இனி ஒளிமயமாகுமுங்க. இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு பெரும் ஆறுதலையும் ஒரு புதிய நம்பிக்கையும் தந்திருக்கும்னு நம்புறேங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அனுகூலமான பலன்களை கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சில சறுக்கல்கள் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல சவாலா உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா வேலை மாற்றம் வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல நம்பிக்கையா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகுமுங்க. அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு அலுவலகத்துல முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படுமுங்க. தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்த வேண்டுமுங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆதரவு தக்க சமயத்துல கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்குமுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதுல பிரகாசமான எதிர்காலம் கிடைக்குமுங்க. புதிய முதலீடுகள்ல கவனமா இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. சுக்கிரன் 2ல இருப்பதால தள்ளிப்போன திருமண வாய்ப்பு கைகூடி வருமுங்க. வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை மிக கவனமா செய்ய வேண்டுமுங்க. கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. பண விஷயத்துல மிக பக்குவமா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்கும் திறன் உடைய கும்பராசியினரே, இந்த காலகட்டம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் ராசியில் இருக்கும் கேதுவால் திடீர் மனக்குழப்பம் வருங்க. அதை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியுங்க. தொழில் வியாபாரத்துல இருப்பவர்கள் சாதுரியமா செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. ஆனா கடுமையான பணியின் காரணமா சோர்வு உண்டாகலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்கு திடீர் என்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லதுங்க.
வீண் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி விடுவது நன்மை தருமுங்க. அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீர்கள். அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருவாய் உண்டுங்க. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் தரும் காலகட்டமா இது இருக்குதுங்க. சோதனைகள் வெற்றியா மாறுங்க. 2ஆவதா சதய நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல காரியங்கள் அனைத்தும் கைகூடுமுங்க. உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவருமுங்க. உல்லாச பயணங்கள்ல நாட்டம் செல்லுங்க. மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்புல நாட்டம் கூடுமுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேருமுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருமுங்க. 3ஆவதா பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல கல்வியில புதிய மாற்றம் உருவாகுமுங்க. அரசாங்க அனுகூலம் ஏற்படுமுங்க. வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவைங்க. செய்யும் உத்தியோகத்துல இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாமுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குச்சனூர் சனி பகவானுங்க. பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. இருமனங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மலை பொழிகின்ற கரியவனே, ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.